சுக்கா வைக்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் சூடானோடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய். அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது நல்லா பொரியட்டும். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரை வதக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுக்கலாம், அதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிய வேகணும், அது வரை வச்சுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மஞ்சள்தூள், ஒரு டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி, அரை டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மட்டனை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1/4 கிலோ மட்டனை வந்து வேக வச்சு 3 விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா ட்ரை ஆகணும், அது வரையும் வச்சுக்கலாம். இந்த மசாலாலாம் இந்த கறியில் இறங்கினா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அது வரை நல்லா ட்ரை ஆகட்டும். இது வந்து மூடி போட தேவையில்லை, இப்படியே வச்சு வேக விடுவோம், அப்போ தான் சீக்கிரமும் ட்ரை ஆகும். நல்லா ஃப்ளேம் வந்து ஸ்பீடாகவே வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம கறியை நல்லா வேக வச்சு எடுக்கிறதுனால ஹை ஸ்பீட்லேயே வச்சு இது பண்ணுங்கள், சீக்கிரமாக தண்ணி ட்ரை ஆகும். இப்போ தண்ணி வந்து நல்லா வத்திருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
இப்போ மிளகு, சீரகம், சோம்பு இது மூணையும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ சுக்கா வறுவல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.